ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோடு வந்திருக்குது உங்கள் விஜய் அருண் முகேஷ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரபலமான ஒரு டேரக்டரோட கல்யாணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மொத்த கோலிவுட் பட்டாளமும் அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ அது யார் கல்யாணம், எந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் உள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா அது ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க் ஆண்டனி படத்து மூலிமா ஒட்டுமொத்த இளைஞர்களையும் வந்து தன்வசப்படுத்திட்டார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து செம்ம என்டர்டெய்னிங்காக, ஸோ அதில் நம்ம எஸ்ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸும் விஷாலோட பர்ஃபார்மன்ஸும் சும்மா தூள் பறக்க விட்டுருப்பாரு. ரொம்பவே வந்து எல்லோரும் இது 18+ கண்டென்ட் மூவிப்பா அப்படின்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுதான் இல்லை. மொத்த குடும்ப பட்டாளமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணாங்க. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், பகீரா போன்ற படங்களை வந்து இயக்கியிருந்திருக்காரு. இதற்கிடையில் சில வாரங்களுக்கு முன்னாடி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகர் பிரபுவோட மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செஞ்சுக்கப்புறம் தான் வந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து இவங்க 2 பேருக்குமே இன்றைக்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோலாகலமாக பயங்கரமான ஒரு முறையில் கல்யாணமும் நடந்திருக்கு. இதில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா கலைஞர்களும் இந்த திருமணத்தில் வந்து கலந்துக்கிட்டு பிரபுவோட மகள் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் 2 பேர்த்தையும் வந்து வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பிரபுவோட மகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து இதற்கு முன்னாடியே ஒரு திருமணமும் பண்ணியிருந்திருக்காங்க, டைவர்ஸாக இருந்திருக்கு. அதன் பிறகு இவங்களுக்கு இது 2வது திருமணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக 2 பேரும் ஃபேமிலி சைடில் இருந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணி ஸோ இவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சில படங்கள் பண்ணனால இந்த படம் வந்து 100 crores கிளப்பில் வந்து இணைஞ்சிருக்கு. இதனாலேயே வந்து இவருக்கு அடுத்த கட்ட வாய்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்களோட படம் அவரை வச்சு இயக்கணும் அப்படிங்கிறது இவரோட கனவாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அஜித் அவர்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நடிகர் அஜித்தோட விடாமுயற்சி படம் வந்து முடிஞ்ச கையோட அவருடைய 63வது படத்தில் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் உடனடியாக இணைஞ்சு ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் வந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் வந்து இணைஞ்சு பணியாற்றியிருப்பாங்க. மார்க் ஆண்டனியோட வெற்றிக்கு அப்புறம் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் உருவாகியிருக்கு. மேலும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் திருமணத்துக்கு நடிகர் அஜித்குமார் வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேலும் அஜித் நடிகர் பிரபு அவர்களோட குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவராமா. ஆனால் அஜித் வந்து விடாமுயற்சி படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனால் அவர் ஒரு நாள் அஜர்பைஜான்லேருந்து சென்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்ததால் அஜித் சார்பாக அவரோட மனைவி ஷாலினியோட தங்கை ஷாமிலி, அஜித்தோட மகள் 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்திருக்காங்க. திருமணத்துக்கு வந்து தம்பதியினர் வாழ்த்தியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறமா வந்து இவங்க ரொம்பவே கிராண்டான லுக்கில் வந்திருக்காங்க நம்ம ஷாலினி. அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களோட பொண்ணும். ஸோ அந்த ஃபோட்டோவும் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. நடிகர் பிரபுவோட மகள் ஐஸ்வர்யாவுக்கு இது 2வது திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது காரணமாக சரி ஓகே அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. AK63 படத்தை விரைவில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அஜித் ரசிகர்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் வரதான் போது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.